الحمد لله والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد. எமது மாதாந்த தர்பியா நிகழ்வு எல்லா வல்ல அல்லாஹ்வின் உதவியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இஷா தொழுகைக்கு பின்னால் அரங்கேற்றப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் நபி வழியில் நபியை நேசிப்போம் என்ற தலைப்பின் கீழ் இந்த இடத்திலேயே சிறப்புரை நிகழ்த்தப்பட போகின்றது. எனவே அன்பான உறவுகளே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாயலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, கண்ணியம் அனைத்தையும் கொடுத்து அல்லாஹுக்காக வேண்டி இந்த உரையை நல்ல முறையில் செவிமடித்து நீங்களும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் எத்தி வைக்குமாறு அல்லாஹுக்காக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நபி வழியில் நபியை நேசிப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஷேக் ஜே.எம். சியாப் சலஃபி அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரே விடயம் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறுதல் என்பது இலங்கை சூழலில், விசேடமாக எங்களுடைய சமூக சூழலில் மிக மிக அரிதாகவே பார்க்க கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானது சைஸ் அல்ல, நீங்கள் எவ்வளோ அமல் செய்கிறீங்க அப்படிங்கிற அதனுடைய அளவல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமானது தொடர்ந்தேர்ச்சியான, கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து இயங்குதல் என்பதுதான் இறைவனுக்கு விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து இயங்குதல் அப்படி என்பது இலங்கை சூழலில், விசேடமாக முஸ்லீம் சமூகத்தில் பெரும் பலவீனமாக இருக்கிற சூழலில், இந்த ஊரில் எங்களுடைய இந்த நிர்வாகம், இந்த சகோதரர்கள், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமாக இருந்தால், நீண்ட காலமாக இந்த தர்பியாவை எந்த துண்டிப்பும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பரக்கத்தான, மெச்சப்பட வேண்டிய, நாங்கள் எல்லோரும் கூட்டாக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பணியை செய்கிற சகோதரர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த பணிக்கு நேரம் ஒதுக்கி இது ஒரு இபாதத் என்பதை உணர்ந்து சமூகம் தருகிற சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக இறைவன் சொல்கிறான், உலகத்திற்கே அருட்கொடையாகவே உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேறு எந்த ஒரு நபருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரயோகத்தை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது பெரியோர் பாக்கியம். அல்லாஹ் நாடியிருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகத்தில் ஒருவராக எங்களை மாற்றியிருக்கலாம். அல்லாஹ் விரும்பியிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் ஒருவராக எங்களை மாற்றியிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா நபிமார்களில் சிறந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் எங்களை ஒருவராக இறைவன் ஆக்கியிருக்கிறார்.
இந்த சமூகத்திற்கு இருக்கிற அந்தஸ்து எந்த அளவுக்கு என்றால், நபிமார்களிடத்தில் ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு இருக்கிற அந்தஸ்தை பாருங்கள். நாளை மறுமையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரணைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹு தஆலா கேட்பான், ஹல் பல்லக்த், நூஹே உங்கள் பணியை எத்தி வைத்தீர்களா என்று கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திடம் கேட்பான், இவர் பணியை சரியாக செய்தாரா என்று கேட்பான். அவர் சமூகத்து மக்கள் சொல்லுவார்கள், இவர் பணியை செய்யவும் இல்லை காணவும் இல்லை என்று மறுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லாமே அறிந்தவன். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்பான், நூஹே இவங்க மறுக்கிறாங்க, உங்களுக்கு சாட்சியார் என்று கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துன், முஹம்மதும் அவர் சமூகமும் எனக்கு சாட்சியா அல்லாஹ் அப்படிம்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காலத்தால் நெருக்கமான எத்தனையோ நபிமார்கள் இருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதும் அவர் சமூகமும் எனக்கு சாட்சி இறைவா அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் நபிமார்களிடத்தில் இந்த சமூகத்தின் அந்தஸ்து என்பது எவ்வளவு கனதியாக இருந்திருக்கும், பெருமானம் மிக்கதாக இருந்திருக்கும் அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகம், முஹம்மது நபியின் சமூகம் என்பது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிஅமத்துக்களில் முதன்மையான ஒரு நிஅமத். எப்பொழுதாவது அதை நாங்கள் நிஅமத்தாக உணர்ந்திருக்கிறோமா? நான் முஹம்மது நபியின் சமூகம் என்பது பெரிய ஒரு நிஅமத். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மையப்படுத்தி எங்களுடைய நாட்டிலே பல நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வோடு ஒட்டி சில விடயங்களை இந்த அமர்விலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை சில அம்சங்களை நோக்குவோம். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே அருட்கொடை என்பதற்கு இமாம் தபரி ரஹ்மஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது, முஃமின்களுக்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே அவர் அருட்கொடைதான் என்று சொல்றாங்க. முஃமின் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அருள் தான் என்று சொல்றாங்க. நாங்கள் சில செய்திகளை பார்த்து போக உண்மையில் இந்த உலகம் தூக்கி கொண்டாட வேண்டியவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீர் அவர்களிடத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற சிறப்புகளை பாருங்கள். தண்டிக்கப்பட வேண்டிய நியாயங்கள் இருக்கிற பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தண்டனைகள் பிற்போடப்படுகிறது. குர்ஆனிலே பல நபிமார்களை பற்றி பேசுகிற நேரங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா யா ஆதம், யா நூஹ், யா யஹ்யா, யா ஜக்கரியா என்று பெயர்களை சொல்லி விழித்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற நேரத்தில் யா அய்யுஹன் நபி, நபியே என்று அல்லாஹு தஆலா அவரை விழிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பெரியோர் அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. நபிமார்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர் சமூகத்திற்கும் பெரிய ஒரு அந்தஸ்து இருந்திருக்கிறது. சகோதரர்களே, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் போதை ஒழிப்பென்பது பெரியோரு சவாலான விஷயமா இருக்குது. முஸ்லீம் சமூகத்தில் பொதுவாக 3 பகுதிகளாக ரசூலுல்லாவை பின்பற்றுகின்ற அல்லது ரசூலுல்லாவை வரலாற்றை படிக்கிறவர்களை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு சாரார் இஸ்லாத்துக்கு வெளியில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தவறாக படித்து அல்லது வேறு ஒரு பின்னணியில் இருந்து நோக்கி அவரை காயப்படுத்தக்கூடியவர்கள். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை தெளிவாக அடையாளம் கண்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பெரிய ஒரு விஷயமே நமக்கு கிடையாது. எதிர்ப்பவர்கள் மீண்டும் உள்ளே வருவார்கள். இன்னொரு பகுதி இருக்குது, 2வது பகுதி. முஸ்லிம் சமூகத்துக்குள் இருப்பார்கள், ஆனால் வேறு சாராரின் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. தஸ்லிமா நஸ்ரீன், முற்போக்கெழுத்தாளர்கள்,
அல்லது தீவிரமான சிந்தனை கொண்டவர்கள், நவீனத்துவமாக இஸ்லாத்தை காட்ட வேண்டும் என்று விரும்புபவர்கள் ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்துகின்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அவங்களோட வேறொரு அஜெண்டா அவங்களுக்கு இருக்கும். இது இரண்டாவது சாரார். இவர்கள் விடயத்திலும் ஓரளவு எங்களுடைய சமூகம் விழித்திருக்கிறது. மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது. இங்கதான் நாங்கள் எல்லோரும் சறுக்குகின்ற ஒரு இடம். அதாவது இந்த மூன்றாவது பகுதியினர் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடியவர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் கண்களில் இருந்து கண்ணீர் வடியக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் அந்த இடத்தோடு நின்று விடுவார்கள். ஆனால் தவறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாத முறையிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு முயற்சிப்பார்கள். அங்கதான் அவங்க பிளவுறாங்க. இந்த இடத்தில் தான் எங்களுடைய சமூகத்தில் பலரும் சறுக்கிக் கொண்டே இருக்கிற ஒரு பகுதி. கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்திற்கே அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு உலகத்தில் போதை ஒழிப்புங்கிறது எங்களுடைய இந்த ஒரு பகுதியில் போதை ஒழிப்பை ஒடுக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்பதற்காக சட்டங்கள் இயற்றப்படும், குழுக்கள் நியமிக்கப்படும், பல மீட்டிங் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்கும். ஆனால் முடியாது. நவீனங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கும், முடியவே முடியாது. உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பாவிக்கிறதுக்கென்று காய்ச்சினாங்க, விற்கிறதுக்கு உற்பத்தி செய்யலை. உற்பத்தியே அவங்க பாவிக்கிறதுக்கான உற்பத்தி நடந்த ஒரு சூழலில் தான் அல்லாஹ்வுடைய தூதராக வர்றாங்க. ஆயிஷா நாய் சொல்ற ஒரு செய்தி முஸ்லிமில் வருகிறது. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஆரம்ப வசனங்கள் எல்லாமே ஆகிரத்தும் சுவர்க்கமும் நரகமும் தொடர்பாக இறக்கப்பட்டது. ஒருவேளை மதுவை தடை செய்து இறக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை பின்பற்றி இருக்க மாட்டீர்கள் என்று ஆயிஷா நாய் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மதுவோடு ஊறி போயிருந்த ஒரு சமூகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றம் எப்படி இருக்கிறது என்றால், அல் குர்ஆன் வசனம் இறங்குறது. அபூ உபைதா, உபை இப்னு கஅப், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் இப்படியான நபித்தோழர்கள் மதுப்பாட்டி நடக்குது, அருந்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பீப்பாயில் காய்ச்சப்பட்டு கொண்டிருக்குது. குர்ஆனுடைய வசனத்தை ஒருத்தர் சொல்றாரு, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியை கேட்டவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, யா அனஸ் கும் ஃபக்ஸிர்ஹா, அனஸே எழும்பி போய் அந்த சட்டியை உடைங்கிறாங்க. உடைச்சு வீசுறாங்க. மதீனாவில் மது பாதைகளில் ஆறு போன்று ஓடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஓடியது. இந்த செய்தியை வச்சு சில மார்க்க சட்ட திட்டங்களுக்கு ஃபத்வா எடுப்பாங்க. இந்த பெர்ஃபியம் அது இது பயன்படுத்துறதுக்கெல்லாம் இதை வச்சு சில உலமாக்கள் பேசுவாங்க. சகோதரர்களே, ஒற்றை வசனம், ஒற்றை சொல் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது அப்படி என்று சொல்றாங்க. அவர்களின் வாழ்வியலோடு ஒன்றித்து போன மது சிம்பிளா விடுறாங்க. பிறந்தது முதல் அதோடு வாழ்ந்தவர்கள் இலகுவாக அதிலிருந்து வெளியே வாராங்க. எந்த ஒரு நபித்தோழரும் யா ரசூலல்லாஹ் ஹலாலா இருக்கிற நேரம் இதை காய்ச்சினது அநியாயமா பேத்திரும், நாங்க குடிக்கிறது ஹராம், நாங்க குடிக்கல, இதை குடிக்கக்கூடிய அடுத்த சமூகத்தவர்களுக்கு கொடுத்து காசாக்கட்டுமா என்று கூட கேட்கல. என்று கூட அவங்க என்ன செய்யல, கேட்கல. அல்லது யா ரசூலல்லாஹ் ஹலாலா இருக்கின்ற பொழுதுதான் காய்ச்சினது, வாய்க்குள்ள இருக்குது, மது உள்ள போனா அந்த பாட்டியில எந்த மனோநிலையில் அவங்க இருப்பாங்க, அந்த டைம்லையும் வாய்க்குள்ள இருக்கிறத கடைசி சொட் முடிச்சுட்டு போவோம்னு யோசிக்கல. இந்த ஒரு புரட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் செஞ்சாங்க. வரலாற்றில் அதுக்கு முன்னாடியும் யாரும் செய்யல, இதுக்கு பிறகும் இப்படி ஒன்றை யாரும் செய்ய போறதும் இல்லை. இதனாலதான் இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே அருட்கொடை என்றாங்க. இப்படி ஒரு மாற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். இன்றைக்கு சிறுவர் துஷ்பிரயோகம்
அப்படிங்கிறது பெரிய ஒரு சவால். இப்போ ஒவ்வொரு தினங்கள் அறிமுகப்படுத்தப்படுது உலகத்தில். அந்தந்த தினங்களில் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துறதுக்காக அந்த மாதிரி தினங்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஆசிரியர் தினம், சிறுவர்கள் தினம், சில நோய்களுக்கு என்று சில தினம் இருக்கும். எய்ட்ஸ் நோய், அதில் ஒரு விழிப்புணர்வு என்னன்னு கேட்டால், பாதுகாப்பான முறையில் இந்த நோய் தொற்றாமல் உறவு கொள்வது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கப்படும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், களவெடுக்கிறவனை பார்த்து நீ களவெடுக்காத என்று சொல்றதுக்கு பகரமாக போலீஸ்ல மாட்டாம இப்படி களவெடுக்கிற அந்த மாதிரி அறிவூட்டப்படும். இந்த மாதிரி எல்லாமே செய்யப்படும். ஆனால் ரசூல் சிறுவர் துஷ்பிரயோகம்ங்கிறது பெரிய அளவுல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நுட்பமாக சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. இப்போ எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி, ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்கிறாங்க. அல்லாவை பற்றி அச்சம், பயம், தக்குவா, தூங்க முடியல, சாப்பிட முடியல. ரசூல்லாட்ட வாராங்க, யார் ரசூலல்லா, நான் பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டுவாங்கங்கிறாங்க. குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடி கருக்கலைப்பு செய்வது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தையை நவீன உலகம் குழந்தையை பெற்றெடுத்து விட்டுவாங்கங்கிறாங்க. குழந்தையை பெற்றெடுத்துட்டு வந்த பொழுது தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், கொடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அந்த பெண்மணி அதே மனோநிலையில் வருடங்கள் கடந்தும் அல்லாஹ்வுடைய அச்சம், பயம், எனக்கு தண்டனை வேணுமென்றே வாராங்க. 3வது விடுத்தம் ரொட்டியோட புள்ளட கையில கொடுத்துட்டு வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் குடும்பஸ்தவர்களுக்கு, ஆண் பொறுப்புதாரர்களுக்கு சொல்றாங்க, அஹ்சின் இலைஹா, இந்த பெண்ணோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறாங்க. ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை உடனே வழங்கப்படணும். அதான் இஸ்லாம். குற்றம் செஞ்சவரே குற்றத்தை ஒப்புக்கொள்றாரு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை பிற்போறாங்க. ஃபெமிலியை கூப்பிட்டு சொல்றாங்க, இவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்றதுக்காக காயப்படுத்த வேண்டாம். சில நேரங்களில் நீங்கள் நெருக்குதல் கொடுத்தது அந்த 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 தாயுடைய வயிற்றிலே இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பாக வந்துவிடும். வயிற்றிலே இருக்கிற குழந்தையை கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக கவனமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு செய்தியை பாருங்க, இன்றைக்கு பெரும்பாலும் சிறுவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுறது நெருங்கியவர்கள், பழகியவர்கள், நெருக்கமான உறவுகள், அவர்கள் மூலம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெற்றோர்கள் கொஞ்சம் நுட்பமா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபர்ரிகூ பைனஹும் ஃபில் மபாஜி, உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தால் ஒரே போர்வையில் அவர்களை உறங்க வைக்க வேண்டாம். உலகத்தில் இந்த அளவு நுட்பமாக யாராலும் கருத்து சொல்ல முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கே அருட்கொடை. சிறுவர் துஷ்பிரயோகம் நடந்துவிடக்கூடாது, வருமுன் பாதுகாத்தல் எவ்வளவு நுட்பமாக பேசி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போன்று இன்றைக்கு உலகத்தில் ஜாதி, இனம், நிறம், எவ்வளவுதான் மார்ட்டின் லூதர் கிங் வந்தாலும், நெல்சன் மண்டேலா வந்தாலும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாம தான் இருக்குது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, நிற வேறுபாடுகள் கிடையாது, இதர வேறுபாடுகள் கிடையாது. தக்குவாவை வைத்துத்தான் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்பது. இப்ப பாருங்க, அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை, வரலாற்றில் அந்த பேர் வந்திருக்குது. அதுக்கு பல காரணிகள் சொல்லப்படுகிறது. ஒன்று சொல்லுவாங்கன்னு சொன்னால், அங்க இந்த ஜனாதிபதி மாளிகையில் கருப்பனுக்கு இடம் கிடையாது, வெள்ளையை மட்டும்தான் வரலாம் இந்த சீட்டுக்கு. அதுக்காக கட்டடத்துக்கே அப்படி பேர், அப்படி என்று ஒன்று சொல்லுவாங்க. அது பிரதான காரணி அல்ல, சொல்லப்படுற காரணிகள். இன்று வரைக்கும் ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் வெள்ளையன் கருப்பன் பிரச்சாரம் அவங்களுக்கு தேவைப்படுது, யாராயிருந்தாலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பின்னணியில் நிற, ஜாதி, குல வேறுபாடுகள் தலைவிரித்தாடுகின்ற நேரத்தில் தூதராக வர்றாங்க. வந்து
ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறாங்க. அந்த புரட்சி சாதாரண புரட்சி அல்ல. உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை, கருப்பினத்தவர், எந்த ட்ரெஸ்ஸும் பெருசாக இல்லாத ஒருவர். அவரை அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்கிற ஒரு பொறுப்பில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதான் சொல்லுதல் என்பது எங்கள்கிட்ட ஒரு சின்னோர் பணியாக இருக்கலாம். இஸ்லாமிய பார்வையில் பள்ளி வாயலுக்கு அதான் சொல்லுதல் முஅத்தின் என்பது பெரியோர் பாக்கியம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அது கொடுக்கப்படுது. மக்கா வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றி. அந்த மக்கா வெற்றியில் இன்றைக்கு உதாரணமாக பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒருத்தர் வின் பண்ணி ஜனாதிபதி பதவியேற்பில் பக்கத்தில் யாரை நிப்பாட்டுவார்? உயர்ந்தாக்க அவருக்கு மனசுக்கு மிச்சம் நெருக்கமான ஆக்களை, விசேடமான ஆக்களை தான் நிப்பாட்டுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் உச்சபட்ச வெற்றி மக்கா வெற்றி. அந்த மக்கா வெற்றியின் பொழுது கஅபத்துல்லாஹ்க்கு உள்ள நுழையிறாங்க. யாரை கூட்டிட்டு போனாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ள போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லொக் பண்ணிட்டாங்க. உள்ளுக்கு என்ன நடந்தது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, இதர மூத்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியரியில மாத்திரம் ஜாதியை நிறத்தை ஒழிப்பதற்கு முயற்சிக்கல. இவர்கிட்ட தான் அல்லாஹ்வுடைய தூதர் தனித்துவமா தெரிறார். வரலாற்றுல பிராக்டிக்கல் அதை செஞ்சு காட்டினாங்க. சும்மா பெரும் நிகழ்வு. இஸ்லாமிய வரலாற்றை மக்கா வெற்றிக்கு முன் பின்னண்டு பிரிக்கலாம். அப்படியான ஒரு நிகழ்வில் கருப்பின பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதனால தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான நேரங்களில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்றதை நிறுத்தி கொள்றாரு. அது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அல்லாஹ்வுடைய தூதரின் முஅத்தினாக மாத்திரம் இருந்து கொள்கிறேன், அது கஷ்டமாயிருக்குது. ஒலா அத்தஹம்மலுல் மதீனா பிதூனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத மதீனாவை என்னால் நினைத்து பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமை விடுதலை செய்தவர். எனக்கு மதீனாவில் இருக்க முடியல, கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் அவருக்கு அந்த இடங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் ரசூலுல்லாவுடைய நினைவுகள் தான் வருது. அது ஒரு பெரிய ஒரு பாரமா இருக்குது. நான் கொஞ்சம் தூரமாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆசை என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்த தோழர்கள் எல்லோரும் எனக்கு பக்கத்தில் இருக்கும். அவர விருப்பம், அவர் போறத விரும்பல. இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இன் குந்தஸ்தரைதனி லினஃப்ஸிக், உங்களுக்காக என்னை நீங்கள் வாங்கியிருந்தால், அடிமை விடுதலை செய்திருந்தால் நீங்க என்ன வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்காகத்தான் நீங்கள் என்னை விடுதலை செய்திருந்தால் ப்ளீஸ் பண்ணி என்னை கொஞ்சம் விட்டுருங்க, கஷ்டமா இருக்குங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒன்றும் பேச முடியல, விடுறாங்க. பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, அதாவது ஒரு அடிமை, கருப்பினத்தவர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமூகத்தில் ஆக அடிமட்டத்தில் இருந்தவர். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஹலீஃபாவோடு டிமாண்ட் பண்ணி பேசுறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கட்ஸா பேசுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய புரட்சி. ஷாம் வெற்றி கொள்ளப்படுது. அந்த ஷாம் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷாமுக்கு போறாங்க. போனால் ஷாம் தேசத்திலே சஹாபாக்கள் நிறைய பேர் அந்த சபையில் இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அதான் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க, கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பிலாலே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்று சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுப்பி அதான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் பெயர் வருகிற நேரங்களில் அந்த சபையில் இருந்த எல்லா சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அழுக என்னென்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குரல், ரசூலுல்லாவுடைய பெயர்
அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த பொழுது அந்த மனோநிலைக்கு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பணியாளர் சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி அழுததை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, உலகத்தில் மார்ட்டின் லூதர் கிங்கும் புரட்சி செய்தார், நெல்சன் மண்டேலாவும் செய்தார், மாற்றங்கள் வந்தது. ஆனால் ரசூலுல்லாவுடைய மாற்றம் 1400 ஆண்டுகள் கடந்துட்டு எங்கட சமூகத்தில் கருப்பன் வெள்ளையன் என்ற வேறுபாடு இருக்குதா? நீ பெரியவன் நான் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இருக்குதா? அதான் ரசூலுல்லாவுடைய தனித்துவம். அதனாலதான் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடை என்று சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சுபஹ் தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. சுபஹ் தொழுகை தான் எங்கட 5 நேர தொழுகையில் கொஞ்சம் நீளமாக தொழுவிக்கப்படுற தொழுகை. ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சுருக்கிட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஆட்டை அறுக்கிறாரு, பக்கத்தில் இன்னொரு ஆடு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மிருகத்தை 2 முறை கொலை செய்யாதீர்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு மிருகத்தை 2 முறை கொலை செய்யாதீர்கள் என்று சொல்றாங்க. இன்றைக்கு உலக தலைவர்கள் எல்லோரும், நான் நினைக்கிறேன் என்ற நினைவு சரியாக இருக்குமாக இருந்தால், ஆனா மார்க்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நான் புரிந்து கொண்ட நபிகளாரன். அவர் ஒரு 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 ப்ரொஃபஸர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ரசூலுல்லாவை பற்றி மிக மிக அழகான நேர்த்தியான ஒரு ஒரு நியாயமான நடுநிலையான வாசிப்பு, நல்லது ஒரு புத்தகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் செய்கிறார் என்று வைங்க, ஒரு மனிதனை ஒவ்வொருவரும் மனசுக்கு நெருக்கமாகுவதும் தூரமாகிறது. எங்களோட மனைவி 20 வருஷமா வாழ்வோம், இன்றைக்கும் பிரச்சனை பட்டு தான் இருக்கும். பிரச்சனைகள் வருவதென்பது இயல்பு, தேவையானது தான். ஆனால் அந்த பிரச்சனையோட சைஸ் 20 வருஷமா பெருசா தான் இருக்கு. 20 வருஷம் வாழ்ந்திருப்போம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலேயே மௌத்தாகக்கூடிய சூழல் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடும் பசியோடு இருக்கிறாங்க. கடுமையான பசி, இயல்பாகவே ஒரு வறுமைப்பட்ட ஒரு நபித்தோழர். அந்த பசி தாங்க முடியாமல் சில நேரங்களில் தன் வயிற்றை நிலத்தோடு சேர்த்து வச்சு கொள்ளுவாங்க. ஒரு நாள் லுகர் வக்து தொழுகை நடக்குது. தொழுகை நடந்து முடிந்தால் லஞ்ச் டைம், யாராவது சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்களா என்கிற ஆசை மனசுக்குள்ள இருக்குது. ஆனா வாயால கேட்கறதுக்கு வெக்கமாகவும் இருக்குது. இப்ப தொழுகை முடிச்சுட்டு இந்த வாசல்ல போய் நிற்கிறாரு. கதவடியே எல்லோரும் போகிற வாசல்ல நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வருகிற பொழுது அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிற மாதிரி கேட்டு இருக்கிறாங்க. அவர் உண்மையான நோக்கம் குர்ஆன் வசனத்துக்கு அர்த்தம் தெரியணும்ங்கிறதல்ல, பேசி முடிச்சுட்டு சாப்பிட வாங்கண்டு யாரும் கூட்டி போக மாட்டாங்களாங்கிறது தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க, குர்ஆன் வசனத்தை கேட்குறாங்க. குர்ஆன் வசனத்தை பேசிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நகர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வர்றாங்க. அதே மாதிரி நடக்குது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனை புரிந்து கொள்வதில் அல்லாஹ்வுடைய தூதரை யாராலும் மிஞ்ச முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிச்சுட்டு வாராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஃபதபஸ்ஸம ஹீன ரஆனி, என்னை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் புன்முறுவல் பூர்த்தார்கள். அபூ ஹுரைராவே வாங்க சாப்பிட போக மாட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு பசிக்குது என்று சொல்லலை, சலாம் சொல்லலை, பேச ஆரம்பிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை பார்த்தவுடன் அபூ ஹுரைராவை சாப்பிட போவாங்கங்கிறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, மௌனங்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக புரிந்து கொண்டார்கள். நாங்க பேச்சை கூட தவறாக புரிந்து கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் உயிரிலும் மேலாக நேசித்தார்கள்.
அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக மாத்திரமல்ல, உண்மையில் நேசிக்கத்தக்க அத்தனை தகுதிகளும் குணங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது என்பதுதான் முதன்மையான ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, ஒருத்தர் என்னை பற்றி ஒருத்தர் கேட்கிறார். இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, மௌலவி உங்களை பற்றி இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, மிச்சம் மோசமாக பேசுகிறாங்க. சரஸ் மௌலவி வந்து சொல்கிறாரு, மிச்சம் மோசமாக பேசுகிறாங்க. நானும் நீங்களோ அடுத்தது என்ன கேள்வி கேட்போம்? யார் நின்று அவர்கிட்ட யார் பேசினேன், ஸ்டார்ட் பண்ணின யார்? அப்படி தான் நம்முடைய பேச்சு. வந்தவரை இன்ஃபார்மராக பார்ப்போம், அவரை மனசுக்கு நெருக்கமான ஆளாக எடுத்துக்கொள்வோம். இதுதான் நாங்கள் எல்லாரும் பயன்படுத்துறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தில் ஒரு கனிமத் பொருள் கிடைக்குது, நிறைய கனிமத் பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் புதுசாக வந்த ஆட்களுக்கு, முஹாஜிர்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அவங்க ஊரோட்டு வந்தவங்க, தேவையோடு இருக்கிறாங்க, புதுசாக வந்தவங்க கூடுதலாக கொடுக்குறாங்க. அன்சாரி தோழர்களுக்கு இது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க கொஞ்சம் இப்படி பேசிக்கொள்கிறாங்க. அந்த சபையில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் மதீனத்து தோழர். இவர் ரசூலுல்லாஹ் கிட்ட போகிறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி பேசுகிறாங்க, அந்த பங்கு வைத்தலில் ஒரு சிலர் அதிருப்தியோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக அந்த சமூகத்தை பயிற்றுவித்திருப்பார்கள் என்று பாருங்க. ஐன அன்த மின் கௌமிக், சஅதே உங்களோட நிலப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. உங்களோட சமூகம் தான் இப்படி பேசுகிறாங்க, உங்களோட நிலப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்? நான் உங்கள்கிட்ட சொன்னதே அவங்க பேசுகிறதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக தான் சொன்னேன். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லாங்க, யா ரசூலல்லாஹ் நானும் என் சமூகத்தோடு தான் அப்படிங்கிறாங்க. இதுதான் சஹாபாக்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய யார்? அவங்களோட டீச்சர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரின் பயிற்றுவிப்பின் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சமாக அந்த தருணத்தில் சந்தோஷப்பட்டிருப்பார்கள், உச்ச சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். இவரும் இப்படி என்னமோ அப்படி அல்ல, உச்சமாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனையை கையாண்ட விதத்தை பாருங்க. அவர்கள் எல்லோரையும் என்னிடத்தில் அழைத்து வாருங்கிறாங்க. யார் பேசினேன், யார் நிற்கிறாங்க, யார் ஃபர்ஸ்ட்டுக்கு கதையை ஸ்டார்ட் பண்ண, இவரை எதுவும் இல்லை, எல்லாரையும் கூட்டுவாங்கங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. ஹம்து ஸலவாத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவர்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நாங்கள் மக்காவில் இருந்து எல்லாவற்றையும் விட்டு உங்களிடத்தில் வந்தோம். எங்களுக்கு உணவளித்தீர்கள், பாதுகாப்பளித்தீர்கள். நாங்கள் எல்லோரும் என்னை பொய்ப்பித்தார்கள் மக்காவிலே, நீங்கள் என்னை உண்மைப்படுத்தினீர்கள். அப்படி என்று சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் சண்டை பிடித்து கொண்டு வழிகேட்டின் உச்சியில் இருந்தீர்கள். என் மூலம் அல்லாஹு தஆலா உங்களை நேர்வழிப்படுத்தினான். 4-5 வரி தான் பேச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் செல்லட்டும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவுக்கு செல்ல போகிறீர்கள் என்று சொன்னவுடன் எல்லா சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிரச்சனையை இந்த மாதிரி அணுகிய தலைவர் ரசூலுல்லாவை தவிர வரலாற்றில் முன்னாடியும் யாரும் கிடையாது, பின்னாடியும் யாரும் இல்லை. அதனால தான் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரஹ்மா என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடை என்பதை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் எல்லோரிலையும் கடும் இரக்கம் வச்சிருந்தாங்க. எங்களோட முகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்குமாக ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். உஹது களத்திலே பல் உடைக்கப்படுகிறது, காயப்படுத்தப்படுகிறார்கள், இரத்தம் ஓட்டப்படுகிறது. தகுதியும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது.
அந்த நேரம் சொல்றாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் சமூகத்தை மன்னிப்பாயாக, அவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள் இறைவா, அவர்களை தண்டித்து விடாதே என்று அந்த தருணத்தில் கேட்கிறாங்க. தாயிஃப்ல ரசூலுல்லாஹ்க்கு அடிக்கிறாங்க, ரத்தம் ஓடுது, மலக்கு வாரார், அழிச்சிடுவோம்ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இல்லை, அவர்களின் அடுத்த தலைமுறையில் இருந்து அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்கள் உருவாகலாம், விட்டுருங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்க்கவே இல்லை. பார்க்காத எங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் யோசித்திருக்கிறார்கள். உலகத்தில் வேற எந்த தலைவரும் இப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு ஊராக சேர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் அவர் எப்பொழுதும் இந்த ஊருக்கு வெட்டுறதுக்கண்டே காத்து கொண்டே இருப்பார். அபிவிருத்தியோ எல்லாவற்றிலும். அல்லாஹ்வுடைய தூதர் அநீதி செய்தவர்கள் உடனே, நாள் லேட்டாக அல்ல, உடனே சான்ஸ் கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், அடுத்த தலைமுறையில் இருந்து வழிபடக்கூடியவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறார். கண்ணியமிகு சகோதரர்களே, எனவே இப்படியான ஒரு தூதரின் சமூகத்தில் அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கிறான் என்பது பெரிய ஒரு மகிழ்ச்சி மாத்திரமல்ல. இந்த தூதரை நாங்கள் வெள்ளிக்கிழமை நேற்று அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. கண்ணியமிகு சகோதரர்களே, அதே நேரத்தில் இறுதியான சில விடயங்கள், அதாவது நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று 3 பகுதியினர் இருக்கிறார்கள். அதில் ஒரு சாரார் உண்மையில் ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படித்தான் நேசிக்கணுங்கிறது தெரியாம நேசத்தை வெளிப்படுத்துறது. ரபியுல் அவ்வல் வந்தா பெரிய பர்த்டே கேக், 7 மண்டா ஒரு நல்ல பாடல், நல்ல மியூசிக்கோட பலூன், மற்ற கலர் லைட் எல்லாமே போட்டு ஒரு கொண்டாட்டம் செய்ய. இந்த மக்கள் உண்மையில் ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள், அதில் 2ஆம் கருத்து அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிர் கொடுக்கவும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த செட்டப்பை உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவே இல்லை. சகோதரர்களே, 2 வழியில ஷைத்தான் ரசூலுல்லாவுடைய விடயத்தில் செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை ஆதாரமாக பிடித்து இது சுன்னா, இதுதான் ரசூலுல்லாவை பின்தொயர்தல் அப்படிங்கிற வழிக்குள்ள கொண்டு போவான். இதுல இருந்து பெரும்பாலும் கலட்டிடலாம். ஏண்டா இது அடிப்படையற்ற செய்தி அப்படிங்கிற விஷயத்தை சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2வது ஒரு வழி இருக்குது, என்னென்றால் சஹீஹான செய்தி தான், குர்ஆனுடைய வசனம் தான், புகாரியில வார செய்தி தான். ஆனா அந்த செய்தி சொல்ல வந்ததற்கு எதிரான ஒரு விளக்கத்தை எடுத்து வச்சு கொள்ளுவாங்க. இந்த இடத்துல இருந்து கலட்டுறது கொஞ்சம் கஷ்டம். உதாரணமா, லா தஜ்அலு கபரி ஐதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த கபரை பெருநாள் தினமாக்கிறாதீங்க. அப்படி என்ன, பெருநாள் விசேஷம் மாதிரி என்ற கபரில் அந்த மாதிரி எதுவும் செஞ்சிட வேண்டாம்ண்டாங்க. இப்போ இந்த பிழையான சிந்தனை கொண்டவர்கள் இந்த செய்தி எப்படி புரிஞ்சு கொள்றாங்கண்டா, பெருநாள் தினம் எத்தனை நாள்? 2 நாள், ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில சொல்ல வந்தது என்னென்றால், 2 நாள் விசேஷமா எடுக்காம எல்லா நாளும் எடுங்கும், அப்படித்தான் அதை சொல்ல வந்தது என்ற ஒரு விளக்கம் எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையா சொல்ல வந்தது? அதை சொல்லவே வரல. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, முதல்ல அதாவது பிறந்த நாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தது 40 வயதில் நபித்துவம் நுபுவத் கிடைக்குது. 40க்கு பிறகுதான் ரசூலுல்லாவுடைய ஹிஸ்டரி வந்துட்டு கொஞ்சம் நேர்த்தியாக முழுமையாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி அவர் எல்லோரையும் போன்ற ஒருவர் தான். அதனால பிறந்த திகதி என்பது அதில் ஒரு சிக்கல் இருக்குது. முதல் அம்சம், ஆமுல் ஃபீலிலே அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள் என்பது பெரும்பாலும் ஏகோபித்த கருத்து. யானைப்படை வந்த ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது. 2வது, ஒரு திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லி இருக்கிறார்கள். திங்கட்கிழமை தாக்கயோம் ஒலித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது 2ம் ரசூலுல்லாவுடைய பிறப்போடு வந்திருக்கிற
உறுதியான செய்திகள். ஆமுல் ஃபீல் ஆண்டிலே பிறக்கிறார்கள், திங்கட்கிழமை பிறக்கிறார்கள். ஆனால் எத்தனையாம் மாதத்தில், எத்தனையாவது ஆண்டில், எத்தனையாவது நாளில் பிறந்தார்கள் என்பது எங்கேயும் தெளிவாக இல்லை. ரபீல் அவ்வல் 12 என்று சிலரும், ரபீல் அவ்வல் 18 என்று சிலரும், ரமலான் மாதத்தில் பிறந்தார்கள் என்று சிலரும், ஷஅபானுடைய மாதத்தில் பிறந்தார்கள் என்று சிலரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்பதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ரசூலுல்லாவுடைய பெயரை மையப்படுத்தி ஒரு 4 காரணிகளுக்காக செய்யவே முடியாது. முதல் காரணி என்னன்னு சொல்லி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சின்ன நன்மையாக இருந்தாலும் இந்த உம்மத்துக்கு சொல்லாம மௌத்தாகல. பிறந்த நாளோடு சம்பந்தப்பட்டு விசேஷங்கள் கொண்டாடுங்கள், இதை முற்படுத்துங்கள் என்று எந்த ஒரு விடயத்தையும் வழிகாட்டவில்லை என்பது முதன்மையான ஒரு விஷயம். இரண்டாவது ஒரு விஷயம், சஹாபாக்களோ மூத்த அறிஞர்களோ தாபியீன்களோ யாரும் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத் ரஹ்மஹுமுல்லா, அதே போன்று இமாம் ஜுஹுரி, இமாம் ஔஸாஇ, எந்த அறிஞர்களும் இது தொடர்பாக முக்கியத்துவமோ பேசவோ இல்லை என்பது இது அடிப்படையில் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஓர் அம்சம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. அதே போன்று இன்னொரு விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினம் தெளிவாக எங்களுக்கு கிடைக்கல. இது மூன்றாவது. நாலாவது ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் இலங்கையில் கொண்டாடுறாங்க, ரபீல் அவ்வல் 12வது நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானது தெளிவாக வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானது ரபீல் அவ்வல் 12வது நாள் திங்கட்கிழமை பகல் பொழுதுல ரசூல்லா மௌத்தாகிறாங்க. இது போல்டா வந்திருக்கு. இது யோகோவித்த கருத்து. ரசூல்லா எப்போ அடக்கம் செய்யப்படுறாங்க? செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது என்று ஒரு அறிவிப்பும், புதன்கிழமை நைட். அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது 1.5 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனி நல்லடக்கம் தாமதமாகும். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாக்கள் என்ன சொன்னாங்க? அவசரமாக நல்லடக்கங்கள் செய்யுங்கள் என்கிறத அறிவூட்டினாங்க, ஆசை ஊட்டினாங்க. ஆனால் ரசூலுல்லாவுடைய நல்லடக்கம் 1.5 நாள் லேட் ஆகுது. ஏன் அப்படி என்று சொன்னால், இப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பனு இஸ்ரவேலர்கள் போன்ற ஒரு சமூகம் கிடையாது. பனு இஸ்ரவேலர்கள் என்னது, நிறைய நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு வந்தாங்க, மௌத்தானாங்க. அவங்களோட வாழ்நாளில் நபிமார்கள் மௌத்தானதை முன்னாடி சந்திச்சிருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட வாழ்நாளில் ஒரு நபி மௌத்தாகிறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு புதுமையான ஒரு வழி, முன் அனுபவங்களுக்கு தீர்வு காண வேண்டி இருந்துச்சு. முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையில் மௌத்தானாங்களா அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று குறிப்பிட்ட நாள் எங்க அந்த போயிருக்கிறாங்களா என்ற ஒரு டவுட். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களெல்லாம் தீவிரமாக நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகல. அப்போ அதை உறுதிப்படுத்துறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாவை முத்தமிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு குளிப்பாற்றுறது பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை. குளிப்பாட்டுதலில் எல்லாரையும் போல ஆடைகளை களைந்து குளிப்பாற்றதா, ஆடையோடு வச்சே ரசூலுல்லாவை குளிப்பாற்றதா? இதுக்கு தீர்மானம். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி முதலாவது ஒரு நபி மௌத்தாகிறாரு. பெரிய டென்ஷன், பெரிய ஒரு வலி. அந்த டைம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இப்படி ரசூலுல்லாவுக்கு நெருக்கமான நபி தோழர்கள் குளிப்பாற்ற பொறுப்பெடுக்கிறாங்க. பொறுப்பெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே ஆடையோடு வச்சே என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டுறாங்க. இதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. மூணாவது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்க நல்லடக்கம் செய்யறது? பொதுமையவாடியிலா, பிரத்யேக இடமா, என்ன செய்யறது? அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அதே இடத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது, ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு. நாலாவது முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகைன்னா என்னது? மையத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் இமாமத் செய்யறது? பிரச்சனை, யார் இமாமத் செய்யறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா? எல்லோரும் பின்வாங்கினாங்க. கடைசியா முடிவெடுக்கிறாங்க, எல்லோரும் தனித்தனியாக ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்வோம், தொழுவோம் என்று சொல்லி. ஆண்கள் ஃபர்ஸ்டா தொழுகிறாங்க, சிறுவர்கள் தொழுகிறாங்க, பெண்கள் தொழுகிறாங்க. அப்ப இதுக்கு என்னது? ஒரு நீண்ட நேரம் தேவைப்படுது. இதெல்லாம் வரலாற்றில் குறிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு அதாவது ஒரு குறைவாசிப்பு அல்லது ஒரு பக்குவப்படாத அறிவு சஹாபாக்களை பற்றி எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தவுடன் ஒரு நாள் ஜனாசா நல்லடக்கத்துக்கு தாமதமாகுது, அடுத்த ஆட்சியாளர் யார் என்று தீர்மானிக்கிறதுல சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதன் காரணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜனாசா நல்லடக்கம் தாமதமானது. கண்ணியமிகு சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் திருமேனி நல்லடக்கம் செய்யப்படுறதுக்கான காரணிகள், ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு பிரிக்கிறார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, ஒரு வரலாற்றை படித்த ஒருவர், முஸ்லிம் அல்லாத ஒருவர் இந்த ரபியுல் அவ்வல் 12 கொண்டாட்டங்களை பார்க்கிற பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. என்னத்துக்காக இந்த கொண்டாட்டம்? ரசூலுல்லாஹ் பர்த்டே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல் 12 என்று எங்கேயும் தெளிவா இல்லையே. மௌத்தானது ரபியுல் அவ்வல் 12 இருக்கிறது. நீங்க கொண்டாட்டம் இறந்த நாளுக்கா பிறந்த நாளுக்கா என்று கேட்டா எங்கள்கிட்ட பதில் இருக்குமா? பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பதே அடிப்படையற்றது. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் கொண்டாடப்பட வேண்டியவர், உயிரிலும் மேலாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அதற்கு எப்படி அதை செய்யணுங்கிறதையும் சஹாபாக்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழணும் என்று எனக்கு விருப்பம், ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நான் மௌத்தாகக்கூடாது, அது என் ஆசைங்கிறாங்க. ஏனென்று சஹாபாக்கள் கேட்ட நேரம் சொல்றாங்க, ஏனென்றா நான் ரசூலுல்லாஹ் உயிர் வாழக்க அவரை சொல் செயல் அங்கீகாரங்களை நடைமுறைப்படுத்தினேன். அவரை பார்த்தேன், அவருக்கு முன்னாடி அது அப்படியே இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகும் நான் அதே போன்று அந்த அமல்களை, அவருடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்த வேண்டும். மௌத்துக்கு பிறகும் நான் அதை உண்மைப்படுத்தினேன் என்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் என்று சொல்லி சொல்றாங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய முறையில் நேசித்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.